அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அமீரகத்தில் உள்ள கோல்டன் விசாவிற்கு விண்ணப்பிங்கள் என்று மருத்துவர்களை ஊக்கப்படுத்தும் துபாய் ஆட்சியாளர். குறிப்பிட்ட சில துறையில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு 10 வருடங்களுக்கான கோல்டன் விசாவை வழங்க கடந்த ஆண்டு அமீரக அரசு அறிவித்திருந்தது. கலை, மருத்துவம் என பல்வேறு நபர்களுக்கு இதுவரையில் கோல்டன் விசாக்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அமீரகத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள் கோல்டன் விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் என அமீரக அரசு சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது. இதன் நீட்சியாக அஸ்தர் மருத்துவமனையை சேர்ந்த 319 மருத்துவர்களுக்கு கோல்டன் விசா வழங்க அமீரக அரசு தற்போது உத்தரவுகளை இட்டுள்ளது. இந்த நிலையில் அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான பெரும் மதிப்பிற்குரிய ஷேக் முகமது பின் ரஷீத் அல் நஹ்யான் அவர்கள் மருத்துவர்கள் அனைவரையும் கோல்டன் விசாவிற்கு விண்ணப்பிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் தொற்று வைரஸ் காலத்தின் போது திறம்பட செயல்பட்ட 212 மருத்துவர்களுக்கு கோல்டன் விசா வழங்க துபாய் ஆட்சியாளர் உத்தரவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1970 முதல் இந்தியாவிலிருந்து பலதரப்பட்ட மக்களும் கடல் தாண்டி வந்து அமீரகத்தில் வேலை செய்ய தொடங்கிவிட்டனர். பொருளாதார சூழல், வேலையில்லா திண்டாட்டம் எதிரொலியால் தற்போது அதே நிலை நீடிக்கிறது. இந்தியாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அமீரகம், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பணிபுரிந்து வருகிறார்கள். வெளிநாடுகளில் இந்தியர்கள் பணிபுரிவது குறித்து அறிக்கை இந்திய நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் முரளிதரன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அதில் அதிக அளவில் இந்தியர்கள் பணிபுரியும் வெளிநாடுகளின் பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகம் முதல் இடத்தை பிடித்துள்ளது. 2வது இடத்தில் சவுதி அரேபியாவும், 3வது இடத்தில் கத்தார் நாடும் உள்ளது. அமெரிக்கா, ஓமான் ஆகிய நாடுகள் 4 மற்றும் 5வது இடங்களை பிடித்துள்ளது. இந்த இளைஞர்களுக்கு உதவும் வகையில் வெளிநாடுகளில் உள்ள ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு மையங்கள் குறித்து தகவலை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்வதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேபோல வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றும் மோசடி கும்பல் குறித்து விவரங்களும் விழிப்புணர்வும் கருதி வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் வேலையாட்கள், குடியேறுபவர்கள் பாதுகாப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு மாநிலத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு அதிகமாக சென்ற வேலையாட்களின் பட்டியலில் இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் வசித்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து பீகார், மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் உள்ளதாக இந்திய நாடாளுமன்றத்தில் அமைச்சர் முரளிதரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடுகளிலிருந்து பிரிட்டன் வருபவர்கள் 10 நாட்கள் கண்டிப்பாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது பிரிட்டன் ரெட் லிஸ்ட் பட்டியலில் இடம்பெறாத நாடுகளில் 11 நாட்கள் தங்கிவிட்டு நேரடியாக பிரிட்டனுக்குள் நுழையலாம். அமீரகத்தை தொடர்ந்து பஹ்ரைன், ஓமான், இந்தியா, பாகிஸ்தான், கத்தார், துருக்கி உள்ளிட்ட நாடுகளும் பிரிட்டனின் ரெட் லிஸ்ட் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரக வாழ் இந்தியர்களின் நலனுக்காக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் பல்வேறு ஆக்கப்பூர்வ முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதன் நீட்சியாக அமீரகத்தில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் அமீரக சட்ட திட்டங்களை மதித்து செயல்பட வேண்டும் என்றும், தனிப்பட்ட நீதி மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு பெற்றிட வேண்டும் என்று துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் அமீரகத்தில் வசித்து வரும் இந்தியர்கள் துணை தூதரகத்தின் நடவடிக்கைகள், முயற்சிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ளும் வழிகளை பற்றி துணை தூதரகத்தின் பத்திரிகை, செய்தி மற்றும் கலாச்சார அதிகாரி அவர்கள் விளக்கியுள்ளார். அதன்படி BBSK மொபைல் அப்ளிகேஷன், துணை தூதரகத்தின் இணையதளம் மற்றும் சமீபத்தில் துவங்கப்பட்ட மாதாந்திர இணைய இதழான இந்தியா மேட்ரஸ் ஆகியவற்றுடன் வாயிலாக துணை தூதரத்துடன் மக்கள் இணைந்திருக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். அமீரகத்தில் உள்ள இந்திய தொழிலாளர்களிடையே அமீரக அரசின் விதிமுறைகள், சட்டங்கள், தொழிலாளர் உரிமைகள் ஆகியவற்றை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். புதியதாக இந்தியாவிலிருந்து அமீரகம் வருபவர்கள் மற்றும் ஏற்கனவே அமீரகத்தில் பணிபுரியும் இந்தியர்களின் நலனுக்காக இந்த விழிப்புணர்வு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அமீரக வாழ் இந்தியர்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் பற்றி இங்கு அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் இந்திய தூதரகத்தின் தலைவர் அவர்கள் கூறியுள்ளார். அபுதாபியில் சக வாகன ஓட்டிகள், சாலை உபயோகிப்பவர்கள் ஆகியோரை அச்சுறுத்தும் வகையில் சப்தம் எழுப்பக்கூடிய வாகனங்களை இயக்கிய 770 நபர்களுக்கு அபுதாபி காவல்துறை அபராதம் விதித்துள்ளது.
இதுகுறித்து வீடியோ ஒன்றினை அபுதாபி காவல்துறை இன்று சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளது. முதியவர்கள், குழந்தைகள், வாகன ஓட்டிகள் ஆகியோரை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கிய நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அபுதாபி போக்குவரத்து காவல்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சாலை உபயோகிப்பவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த செயலை ஒருபோதும் ஏற்கக்கூடாது என அபுதாபி போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது புகார் அளிக்க மக்கள் 999 என்ற எண்ணிற்கு காவல்துறை கட்டுப்பாட்டு மையத்திற்கு போன் செய்யலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. பொதுவாக இம்மாதிரியான குற்றங்களில் இளைஞர்கள் அதிகளவில் ஈடுபடுவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. போக்குவரத்து சட்டத்தின்படி அதிக சப்தம் எழுப்பக்கூடிய வாகனங்களை இயக்குபவர்களுக்கு 2000 திராம்ஸ் அபராதமும் 12 கருப்பு புள்ளிகளும் வழங்கப்படும் என காவல்துறை மக்களுக்கு நினைவூட்டியுள்ளது. அமீரகத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 206 திராம்ஸாக இருக்கிறது. 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 219.25 திராம்ஸாக இருக்கிறது. 1 கிராம் வெள்ளியானது 3.26 திராம்ஸாக இருக்கிறது. அமீரகத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 20 ரூபாய் 14 காசாக இருக்கிறது. அதேபோல் அமீரகத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 55 ரூபாய் 21 காசாக இருக்கிறது. அமீரகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1537 பேருக்கு கோவிட்-19 வழக்குகள் பதிவாகியுள்ளது. இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,83,914 இருக்கிறது. இன்று மட்டும் புதிதாக 1492 பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 6,61,156 இருக்கிறது. இன்று மட்டும் புதிதாக 5 பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1956 இருக்கிறது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.